தங்கம் ஓரளவு குணமாயிட்டா. நீங்க இன்னைக்கே அவளை வீட்டை கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். சேகர், பழைய நினைவு தங்கத்துக்கு திரும்புற வரைக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் எழுதி கொடுத்த மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா கீப் அப் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அவசரமா வர சொன்னதாக தம்பி போன் பண்ணாரு. என்னம்மா விஷயம்? ஒண்ணுமே இல்ல வக்கீல் சார், இந்த சொத்துக்கு வாரிசு யாரும் இல்ல. 4-5 வருஷமா நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த சொத்துக்கு வாரிசா எங்களையே நியமிக்கிறதுக்கு சட்டபூர்வமா நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சொத்துக்கு வாரிசுல நீங்க சொல்றீங்க, ஆனா வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இனிமே யாரும் வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? என்ன சார், அந்த குழந்தையோட அப்பா அம்மா விபத்துல செத்து போயிட்டாங்க. குழந்தைய வேலைக்கார பொண்ணு தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமே யார் சார் வரப்போறாங்க? ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட வரலாம் இல்லையா? சுமார்டா, அந்த குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு நான் சொல்றது? ஆமாங்க, அந்த குழந்தை நிச்சயம் உயிரோட இருக்கவே முடியாது. நான் இருக்கேன். இங்க வந்த? எங்க வந்தேனா? இந்த சொத்துக்கு ஒரே வாரிசா இருக்கிறதே நான் தான். இங்க வராம நான் வேற எங்க போவேன்? வாரிசா? வக்கீல் சார், யார் இந்த பொடி பையன்? இவன் என்னுடைய வளர்ப்பு பையன். டேய், என்னடா ராஜா உளர்ற? நான் வளரல, உண்மைதான் சொன்னேன். இது எங்க வீடு. எங்க அப்பா அம்மாவை பாவிங்க கொன்னுட்டாங்க. என்னையும் கொல்ல பார்த்தாங்க. ஆனா அந்த கடவுள் தான் என்ன காப்பாத்தினாரு. கடவுள் காப்பாத்தினாரா? இந்த பையனுக்கு ஏதாவது புத்தி கோளாறா இருக்குமோ? அதுதான் எனக்கும் புரியல. ஒண்ணும் புரிய வேண்டாம் சார். பைத்தியக்காரத்தனமா அந்த சொத்துக்கு வாரிசு அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. பைத்தியக்கார பையனா? வடிவாம்பா அக்கா, பையன் உன் பேரை கரெக்டா சொல்றான். உங்க அக்கா பேர் என்ன? உங்க அப்பன் பேரையே சொல்லுவேன். தம்பி கணேஷ். உங்க 2 பேரு பேரையுமே சொல்லிட்டான். இந்த சொத்துக்கு வாரிசு இவனேதான். எங்க 2 பேர் பேர் மட்டும் சொல்லிட்டா போருமா? அவங்க அப்பா அம்மா பேர் சொல்ல வேண்டாமா? அதானே. உங்க அப்பா அம்மா பேர் என்னடா? எங்க அப்பா பேர் சுப்பிரமணி, எங்க அம்மா பேர் வள்ளி. போதுமா இல்ல அவங்க எப்படி செத்தாங்கங்கறதையும் சொல்லணுமா? பையன் பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. முதல்ல வக்கீல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறமா பேசுவோம். வக்கீல் சார், நீங்க வீட்டுக்கு போங்க. குழந்தை இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு. வீட்டுல இருக்கட்டும், நாம அப்புறமா பேசி முடிவெடுப்போம். என்ன ராஜா, நீ இங்கே இருக்கியா? நீங்க போங்க தாத்தா, நான் இவங்கள பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நான் துணை இருக்கேன்ல. இலை குட்டிச்சாத்தான், இந்த சொத்துக்கு வாரிசு நீயா? ராஸ்கல்! அரேரோ, என்ன இந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் கரெக்டா சொல்றீங்க. எங்க நான் யாரு சொல்லு பாப்போம். தெரியுமே, பேக்கு மயிலாத பூச்சி, நல்லவரு, புண்ணிய கொடி தாத்தா. அண்ணா, நீ நிச்சயமா சுப்பிரமணியத்தோட பையன்தான். நான் நம்புறேன். கடவுளா பார்த்துதான் உன்னை சரியான நேரத்துல இந்த வீட்டுல கொண்டாந்து விட்டுருக்காரு. என்னை இங்க கொண்டு வந்த கடவுள் யாருன்னு தெரியுமா? கடவுளா? யார் அது? சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லாரும் தாங்க மாட்டார். நீ ஒரு கூறுகட்ட குசும்பையா, எந்த நேரத்துலயா பாடுறது? கண்ணா, நீ சின்ன புள்ள. இந்த வீட்டுல இருக்கிற பாவிங்களை எல்லாம் பகைச்சுக்கிட்டு நீ எப்படி இருக்க போற? கவலைப்படாதீங்க தாத்தா, மாருதி கடவுள் என்ன கைவிடவே மாட்டாரு. ஆமாங்க, நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். ஏய், மாருதினா சஞ்சீவி மலையை தூக்கினவர், சட்டிய தூக்கினவர் இல்ல. என்னமோ நீ மாருதியும் ஒண்ணுங்கிற மாதிரி பேசுறியே. மாருதியும் நானும் ஒண்ணு, அது அறியாத வயல மண்ணு. ஏய், நீ சமையல்ல சேர்ந்ததுல இருந்தே எங்க எல்லார் வாயிலும் மண்ணு தாண்டா. எப்படியோ இந்த வீட்டுக்கு முதல்ல ஒரு ஆம்பளை வந்திருக்கிறான். எதுக்குடா கூட்டிட்டு வந்த? சொல்றேன், பையனுக்கு மரணப்படுக்க ரெடியா இருக்கு. என்ன தம்பி சொல்ற? ஃபேன்ல இருக்க ஒரு ஸ்க்ரூவை நான் கட்டிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சமையல்கார அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த பெட்ல படுக்க வைப்பான்.
படுக்க வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? ஃபேன் சுவிட்ச போடுவான். ஃபேன் ஓடாது. ஃபேன் கழண்டு தூங்கிட்டு இருக்க பையன் தலையில விழும். அப்புறம் எல்லாம் வாட்ச் பாருங்க. வரான் வரான் வரான். படுக்க வச்சுட்டானா? இப்போ ஃபேன் சுவிட்ச போட போறா. சும்மா சொல்லப்படாதுப்பா. நடக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இருந்தா என்ன? ஓடுற அளவுக்கு சுறுசுறுப்பாக்கிட்டே. எப்படி? எல்லாம் இந்த சமையல்காரர் வேலைதான். ஓ, சாப்பாட்டுல பேபி மாத்திரையை கலக்குறியா? அதான் இந்த ஓட்டம் ஓடி இருக்கேன். நீங்க ஓடுறது காரணம் நம்ம குக்கிங் இல்லைங்க, நம்ம வலது கால எடுத்து வச்ச டைமிங். வலது காலா? ஐயோ, ஷூ அழுக்க போச்சே. அதனால என்ன கண்ணா, கலட்டி கொடு, நான் தொடச்சி தரேன். வேண்டாம், பாட்டியை கூப்பிட்டு துடைக்க சொல்லுங்க. பாட்டியா? அபச்சாரம் அபச்சாரம். அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நான் ஏன்பா இந்த வீட்டுல கொத்தடிமையா இருந்துகிட்டு இருக்கேன்? உங்களுக்கு தைரியம் வரணும், அவ்வளவுதானே. ஜெய் மாருதின்னு சொல்லுங்க. ஜெய் மாருதியா? பையன் சொல்றான்ல, சொல்லுங்க. சொல்லி பாக்குறேன். ஜெய் மாருதி, ஜெய் மாருதி, ஜெய் மாருதி. தைரியம் வந்துச்சா? சுத்தமா வந்துருச்சு. அப்ப பாட்டியை கூப்பிட்டு ஷூவை துடைக்க சொல்லுங்க. கூப்பிடுறேன். வடிவாம்பா, ஏய் வடிவாம்பா, கிளவி வடிவாம்பா. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகல. ராஜா பைய ஷூ அழுக்காயிடுச்சு, கொஞ்சம் கலட்டி தொடச்சு போனேன். என்னது? இந்த ராஜா ஷூவை நான் துடைக்கிறேமா? உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன துடைக்க சொல்லுவீங்க? ஏன் தொடச்சா உடம்பு இழைச்சா போயிடும். தொடடே. என்னது? டீயா? இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு டீன்னு கூப்பிடுற அளவுக்கு வாய் நின்று போச்சா? வாய் மட்டும் இல்லடி, கையும் நின்றுடுச்சு. ஏண்டி? இந்தா, இந்தா, பைசா ஒண்ணு, கட்டு ஒண்ணு, பைசா ஒண்ணு, கட்டு ஒண்ணு. என்ன பாடு படுத்துறீங்க? செத்தாலும் நான் துடைக்க மாட்டேன். சரவா தொடடி. பாட்டி, துடைக்க போறியா இல்லையா? துடைக்கிறேன். That's good. ஏண்டி, கல்யாணம் ஆன அப்புறம் ஏதோ அரை தூக்கத்துல இருக்கிறேங்கிறத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இனிமே எக்கு தப்பா நடந்துகிட்ட பில் இல்லாமலேயே பல்லெல்லாம் புடுங்கி போடுவேன். ஜாக்கிரதை. தொடடி, போடி, போ. மனிதனாகி போனேன், இப்ப நான் மனிதனாகி போனேன். ஐயோ 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 ஐயோ. ஏயா, இது என்ன கையா வழக்கையா? இது நம்பிக்கை. ஐயோ, வயித்த பச்சுக்குதே. டேய் ராஜா, நான் அகோர பசியோட டைனிங் டேபிள் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு தானே சாப்பாடு எடுத்து வந்தேன். வெரி குட் வெரி குட். டைனிங் டேபிள் கொண்டா. இன்னொரு விஷயம், தெண்டச்சோறுங்கிற தருவல அந்த முண்டத்துக்கு டைனிங் டேபிள் இருக்கு. நாய் கொட்டுற மாதிரி வெளியே கொட்டுனாரு. யாரா அவன்? நம்ம சின்னையா தான். அவன் தான் சின்ன பையன் ஏதோ சொல்றானா? நீமா சேர்ந்து கிண்டல் பண்ற? தோலாச்சு விடுவோம் ராஸ்கல்.
மச்சி மச்சி கணேஷ் பசிக்குதா? சாதம் வீணா போதுல, சாப்பிடுமா. என் ராஜா இல்ல, என் கண்ணு இல்ல, சாப்பிடுமா. சாப்பிடா சாப்பிடு. சாப்பிடு. மரியாதை நான் தட்டுல கொடுத்தேன், சாப்பிட்டு இருக்கலாம். இப்ப நாயை விட காணாம போச்சு. அந்த பொடி பையன் வந்ததுல இருந்து நேரத்துக்கு என்னால சாப்பிடவே முடியறது இல்ல. இப்படி சொல்லி சொல்லியே இது வரைக்கும் ஒரு திராட்சை தோட்டமும் ஒரு வாழைத்தோப்பும் உள்ள போயிருக்குது. வடிவாம்பா, வடிவாம்பா, யோ இப்படி குதிச்சு குதிச்சா கூடத்துல குழி தோண்டிடுவ போல இருக்கே. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? யாரோ ஒரு பையன் உங்களை தண்ணி காட்டிட்டானமே, யாருன்னு சொல்லுங்க. அவனை புழிஞ்சு சாறு தர்றேன். வடாய மச்சி, வெங்காய பஜ்ஜி. ஏண்டா அடுக்கு மொழியில பேசிட்டா தீராஜேந்திர ஆயிட முடியுமா? நீர்தான் இந்த வீட்டுக்குள் வந்த பொடியனோ? நீர்தான் திருப்பணி திருவேங்கடமோ? என் பேரு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? கொஞ்சம் போனா உங்க அப்பன் பேரையே சொல்லுவாயா? அது மட்டும் இவனால சொல்ல முடியாதே. ஏன்யா அதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அப்படின்னா இனிமே பையனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. ஓஹோ, நீதான் அந்த பையனுக்கு சப்போர்ட்டா? சொல்லுவேன், போட்டா கரும் குரங்கு. கருங்குறன்னு சொல்லாதீங்க, சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. இதுக்கு முன்னால கோர்ட்ல வேலை பாத்தியா? சொல்லுவேன் ஒரு தரம், சொல்லுவேன் 2 தரம், சொல்லுவேன் 3 தரம். இதுக்கு முன்னால ஏலக்கடையில இருந்தீங்களா? போட்டா கரும் குரங்கு. ராஜா என்ன குரங்க மாதிரி குதிக்கிறான்? என்ன குரங்கானப்ப ஒரு டிசிப்ளினே இல்ல. அரே ராம், தங்கம், 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 பழசா ஞாபகத்துக்கு வருதா? தங்கம், என்ன நடந்துச்சு சொல்லு, சொல்லு தங்கம், சொல்லு. குழந்தை பொம்மை. சொல்லு தங்கம், சொல்லு, என்ன நடந்துச்சு? அந்த பாவிங்க உங்க தங்கச்சிய என் தங்கச்சி குடும்பத்தை அழிச்சவங்கள பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு அபூர்வமான சக்தி இருக்கிறதா நினைக்கிறேன். அது இருக்கிற வரைக்கும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சக்தி அவன்கிட்ட இருந்து ஒழியறதுக்கு வேற வழியே கிடையாதா? இருக்க விசாரிச்சனே அக்கா, பழையனூருங்கிற கிராமத்துல ஒரு பயங்கரமான மந்திரவாதி இருக்காராம். அவருக்கு அடங்காத பேய் பிசாசே இல்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அதனால அவரை போய் நாம பார்த்தா ஏதோ ஒரு வழி பிறக்கும் நினைக்கிறேன். அப்பவா போய் பாப்போம். என் தங்கச்சி சாவு காரணம் யாரும் தெரிஞ்சு போச்சு. வடிவாம்பாள் அவ தம்பி தான் சொத்துக்காக அவங்களை கொலை பண்ணிட்டாங்க. வடிவாம்பாவா? அவங்கதான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சார், தங்கம் குணமானதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிட்டா. ஆனா என் தங்கச்சி போய் ராஜாக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல.
என் வளர்ப்பு பையன் ராஜா தான் தான் அந்த வீட்டுக்கு வாரிசுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கதான் இருக்கான். ஒருவேளை அவன் உன் தங்கச்சி பையனா இருப்பானோ? அப்படியா சார்? உடனே இப்ப பாப்போம், வா போலாம். தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்கா பயப்படுற? நான் இல்ல, பயப்படாத. வணக்கங்க. யார் நீங்க? பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, நாங்க செத்து போனதான் நினைச்சிட்டு இருந்த பையன் இப்போ உயிரோட எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். எங்களை படாத பாடுபடுத்துறான். அவனை வச்சு எங்களால சமாளிக்க முடியல. யார்? அவன் வேற யாரும் இல்லைங்க, நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க சொத்துக்கு ஒரே வாரிசு. அவன் யார் தெரியுங்களா? செத்து போயிட்டானே எங்க சொந்தக்கார பையன் சுப்பிரமணி, அவனோட தலைச்சம் புள்ள. தலைச்சம் பிள்ளையா? ஆமாங்க. எப்படியாவது அவங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. உங்களை தான் நம்பி வந்திருக்கிறோம். இந்த பழையூர் மந்திரவாதியை நம்பினவங்க கெட்டதும் இல்ல, நம்பாதவங்களை நான் உயிரோட விட்டதும் இல்ல. நினைச்ச காரியம் எல்லாம் சித்தியா. உங்களுக்கு நிம்மதி, அவனுக்கு சமாதி. வாங்க வாங்க வாங்க. இதுதாங்க நம்ம வீடு. என்ன இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. அதை என்னன்னு பாக்குறேன். ராம் ராம் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பையனுக்கு உதவியா யாரோ ஒரு ராமபக்தன் இருக்கான். அவன்கிட்ட சக்தி இருக்கு. அந்த சக்தி என்னன்னு எனக்கு தெரியல. அவனை எப்படி வெளியில கொண்டு வர்றேன். ராமஜயம் ஸ்ரீராமஜயம் 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 ராமஜயம் எங்க போற? வெளியில என் பக்தர்கள்லாம் ராமஜெயம் சொல்றது என் காதுல விழுகுது. நானும் அவங்களோட சேர்ந்து என் ராமபிரானை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். ராம் ஸ்ரீராம். எதுக்கு இந்த கோடு? இது உன்னை பாதுகாக்கிற கோடு. நீ எந்த காரணத்தை கொண்டும் இதை தாண்டி வெளியில வந்துடாத. வரட்டுமா? ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ராமஜெயம். நம்ம சமையல்காரன் வரா. ஸ்ரீராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ராமஜெயம் 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 ஸ்ரீராமஜெயம். இதுவரைக்கும் அந்த பையனுக்கு பாதுகாப்பா இருந்தது ஒரு சமையல்காரன் உருவத்துல இருந்த சக்தி. அந்த சக்தியை என் சக்தியால வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்பதான் அந்த பையனை கொண்டு வரேன்.
போக முடியாதபடி என்னை இந்த கோடு தடுக்குது. இந்த பொடிப்பையில கொண்டு வரத்துக்கு ஒரே வழி. ஜெய் பவானி. ராஜா, ராஜா. தாத்தா, என்ன தாத்தா இந்த நேரத்துல? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல? உன்னை பார்க்கணும் போல இருந்தது. வாடா ராஜா, வா வா, எங்க கிட்ட வா, வா வாடா. வாடா வாடா, கிட்ட வாடா. தாத்தா தானே கூப்பிடுறேன். வாடா வாடா, கிட்ட வாடா, வா. எங்க தாத்தா கூப்பிடுறீங்க? ரொம்ப வர முடியாத இடத்துக்கு கூப்பிடுறேன்டா. மந்திரவாதி உள்ள போனாரு, வக்கீல் குழந்தைய தூக்கிட்டு வராரு. அதுதான்க்கா எனக்கும் புரியல. வணக்கம் சார், வணக்கம் சார். என்ன குழம்பி போயிட்டீங்களா? அதே மந்திரவாதி தான். வக்கீல் உருவத்துல போய் இந்த பயலை தூக்கிட்டு வந்துட்டேன். வழக்கால இருக்கிற தோப்புக்குள்ள கொண்டு போய் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம். டிரைவர், வண்டி நிறுத்து. வக்கீல் சார், வக்கீல் சார். சார், நீங்க அசல் ஒரிஜினல் வக்கீல் தானே? ஆமா, இப்ப என்ன உங்களுக்கு சந்தேகம்? காரணமா தான் உங்க உருவத்தில் ஒரு மந்திரவாதி ராஜாவை கொலை செய்யறதுக்காக தூக்கிட்டு போயிருக்கான். மந்திரவாதியா? ஆமாப்பா. ராஜாவை தீர்த்து கட்டுறதுக்காக அந்த மந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வந்ததே வடிவாம்பாவும் அவ தம்பியும் தான். இப்ப ராஜாவை எங்க தூக்கிட்டு போயிருக்காங்க? வடக்கால இருக்கிற தோப்பு பக்கம் தூக்கிட்டு போயிருக்கான். நாம கொஞ்சம் டிலே பண்ணோம், குழந்தைய கொண்டு விடுவாங்க. சேகர், நீதான்ப்பா இப்ப எப்படியாவது நம்ம ராஜாவை காப்பாத்தி ஆகணும். கவலைப்படாதீங்க, என் உயிரை கொடுத்தாவது அவனை நான் காப்பாத்தியே தீர்வேன். அங்க இருக்கிற அவன் உயிர் போகணும், இங்கேயே போகட்டும். பாலு, கவனி. ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம். ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம். ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம். ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம் ஸ்ரீராமஜயம் ராமஜயம். மாருதி, மாருதி.
சக்தி பலிக்க மாட்டேங்குது. அக்கா சீக்கிரம் அக்கா, முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடுவோம். தம்பி